பேரபிள் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் த வைன்யார்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லார்டு இருப்பார், அவருக்கு ஒரு வைன்யார்டு இருக்கும். அதில் வேலை செய்யறதுக்காக ஹையர் பண்ண போவார் சர்வன்ஸை. எப்படி போனால் ஸ்ட்ரீட்ஸில் போய் ஹையர் பண்ணுவார். அதில் வந்து காலையில் 6 மணிக்கு ஒரு தடவை போய் ஹையர் பண்ணுவார், 9 o'clock ஒரு வாட்டி ஹையர் பண்ணுவார், 12 o'clock ஹையர் பண்ணுவார், 3 மணிக்கு ஒரு வாட்டி ஹையர் பண்ணுவார், லாஸ்ட்டாக 5 o'clock ஹையர் பண்ணுவார். இதில் வந்து 5 to 6 o'clock கூட க்ளோஸ் ஆகிடும், இருட்டிடும். ஸோ 5 o'clock ஹையர் பண்ணுவார். ஸோ இந்த பேரபிளில் என்ன ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 6 o'clock ஹையர் பண்ண போவார் ஒரு குரூப் ஆஃப் சர்வன்ஸு. அந்த குரூப் ஆஃப் சர்வன்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணார், வேஜஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் வந்து 6 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும், ஈவினிங் 6 o'clock, காலையில் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் வேலை செய்யறதுக்கு அது கிவ் யூ வேஜஸ். அதுக்கும் அவங்க அக்ரி பண்ணிடுவாங்க. மாஸ்டர் சொல்லுவார், உனக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் வேஜ் தரேன் அப்படின்னு சொல்லுவார். அவங்களும் அந்த சர்வன்ஸும் அக்ரி பண்ணுவாங்க. 6 o'clock வர சர்வன்ஸ் ஓகே, மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் ஐம் அக்ரிங் திஸ் அமௌண்ட்னு சொல்லிட்டு அக்ரி பண்ணிப்பாங்க. அதே மாதிரி 9 o'clock போவார். 9 o'clock போயிட்டு சொல்லுவார், ஐ வில் கிவ் யூ வாட் இஸ் ரைட் அப்படின்னு வந்து அந்த லேண்ட்லார்ட் சொல்லுவார். அதை அக்செப்ட் பண்ணி ஓகே இவர் கரெக்டாக நம்மளுக்கு கொடுப்பாரு, கரெக்டான ஹவர்ஸ்க்கு ஏற்ற ரேட்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்பி 9 o'clock சர்வன்ஸ் வருவாங்க, 12 சர்வன்ஸ் வருவாங்க, 3 o'clock சர்வன்ஸ் குரூப் ஆஃப் சர்வன்ஸ் வருவாங்க. ஃபைனலி வாட் வில் த மாஸ்டர் டூனா 5 o'clockல போய் ஹையர் பண்ணுவார். ஹையர் பண்ணிட்டு வந்து லாஸ்ட் 1 hour மட்டும் வேலை செய்வாங்க. 5 o'clock ஹையர் பண்ண சர்வன்ஸ் வந்து 6 o'clock கூட கம்ப்ளீட் ஆகுது. 5 to 6 வேலை செய்வாங்க லாஸ்ட் 1 hour. ஆனால் டு த சர்ப்ரைஸ் என்ன ஆகும்னா, இந்த மாஸ்டர் இந்த லேண்ட்லார்ட் என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், சரி காலையில் வந்தவங்க தான் முதல்ல கூப்பிட்டு காசு கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் எல்லாருடைய சர்ப்ரைஸ்க்கு என்ன பண்ணுவார்னா, இந்த மாஸ்டர் வந்து கடைசியாக லாஸ்ட் 1 hour வந்தவங்களை 5 to 6 மட்டும் 1 hour மட்டும் வேலை செஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து மாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, இந்த 6 மணிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து 6 o'clock வரைக்கும் ஒரு வேஜஸ் அக்செப்ட் பண்ணல, அந்த காசை வந்து இந்த லாஸ்ட்டாக 1 hour வேலை செஞ்சவங்களுக்கு கொடுப்பாரு. இதை பார்த்து காலையில் வேலை செஞ்சு வந்தவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கோவம், என்னடா இவங்க முதல்ல கூப்பிட்டு கொடுக்குறாங்க, நம்ம தானே முதல்ல வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், நம்மள தான் முதல்ல கூப்பிடணும்னு நினச்சாங்க, ஆனால் அது நிறைவேறல. ஆனால் அப்புறமா என்ன நினைப்பாங்கன்னா, சரி முதல்ல கொடுத்தாலும் நம்மளுக்கு இவனை காட்டிலும் அதிக காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த குரூப் ஆஃப் சர்வன்ஸ் 6 மணிக்கு வந்தவங்க ஃபர்ஸ்ட். ஆனால் அவங்க சர்ப்ரைஸ்க்கு என்ன ஆகுனா, அவங்க லேண்ட்லார்ட் வந்து இந்த 1 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு என்ன கூலி கொடுத்தாரோ அதே கூலி தான் கொடுப்பாரு. என்னன்னா அந்த கூலி வந்து ஏற்கனவே இவங்க அக்ரி பண்ண கூலி. அந்த வேஜஸ் வந்து இந்த 6 to 6 வேலை செஞ்சாங்கன்னா அவங்க அக்ரி பண்ண வேஜஸ். ஆனால் இவங்க நினச்சாங்க, ஓகே இந்த லாஸ்ட் 1 hour வேலை செஞ்சவங்களுக்கே நம்ம முதல்ல பேசின கூலி கொடுத்துருக்காரு, அப்போது நம்மளுக்கு இதோட அதிகமாக கொடுப்பாரு போலன்னு நினைப்பாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, அவங்க அக்ரி பண்ண கூலியை மட்டும் தான் கொடுப்பாரு. பார்த்தோன்னே பயங்கர கோவம் வந்துடும் அவங்களுக்கு. எப்படி இப்படி இன்ஜஸ்டிஸ் பண்ணுவீங்க, எனக்கு நான் காலையிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன், விடிய காலையிலேருந்து 6 o'clock வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், ஆனால் நீங்கள் வந்து இன்ஜஸ்டிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு. கடைசியாக வந்தவனுக்கு அவ்வளோ காசு கொடுக்குறீங்க 1 hour வேலை செஞ்சவனுக்கு. அப்போ இது லேண்ட்லார்ட் சொல்லுவார், நான் வந்து இன்ஜஸ்டிஸாக இல்லை, நீங்கள் கேட்டு அக்ரி பண்ண வேஜஸை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் தானே அக்ரி பண்ணீங்க, அப்போ அந்த வேஜஸை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமாக கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டேன் நீங்கள் ஒர்க் பண்ண ஹவர்ஸ்க்கு. இந்த லாஸ்ட்டாக 1 hour வந்தவனுக்கு கொடுக்காது எவ்வளோ கொடுக்குறேன்னு வந்து உங்களுக்கு தேவையில்லை. அது என்னோட விருப்பம், என்னோட சாய்ஸு. என் காசை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன். ஐ கேன் பி ஜென்ரஸ் டு எனி ஒன் whom I choose to be generous. என்னுடைய காசை நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம். என்னோட சந்தோஷத்துல நான் கொடுக்குறேன், எனக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையாக கொடுக்குறேன், நீங்கள் ஏன் ஜெல்லஸ் ஆகிறீங்கன்னு கண்டிப்பார். ஸோ இந்த பேரபிளில் என்ன பார்க்கலாம்னா, எப்படி கிங்டம் ஆஃப் காடோட ரிலேட் பண்ணலான்னா, கிரேஸோட பண்ணலாம். எப்படின்னா, கடவுளோட கிரேஸ் வந்து ஜெனரஸ். கிரேஸ் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் அவர் டீட்ஸ். எப்படின்னா, கிரேஸ் இஸ் டிபெண்டன்ட் ஆன் அவர் ஃபெய்த். கிருபை வந்து நம்மளுக்கு விசுவாசத்தினால் தான் கிடைச்சிருக்கு, நாட் பை அவர் டீட்ஸ். நம்மளுக்கு கடவுள் வந்து விசுவாசத்தை கொடுத்துருக்காரு. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்னா, கர்த்தர்கிட்ட இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம். அப்படிப்பட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் விசுவாசம். அந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை நமக்குள்ள வச்சிருக்காரு. என்ன விசுவாசம்னா, நம்புவதற்கு எதுவுமே இல்லாத போதும் நம்பக்கூடிய விசுவாசத்தை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஸோ ஆபிரகாம் ஏன் கிருபை பெற்றுனா, ஆபிரகாமுக்கு ஏன் பிளெஸட்னா, ஏன்னா ஆபிரகாம் வந்து பிலீவ்டு காட்.
ஈவன் when his circumstances வந்து நம்புவதற்கு எதுவுமே இல்லைன்னா கூட he still kept his faith in God. ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆச்சா நாளுக்கு நாள். நம்புவதுக்கு எதுவுமே இல்லைனாலும் அவன் ஃபெய்த் வந்து கண்டிப்பா எனக்கு குழந்தை பிறக்கும், என்னோட ஒய்ஃபோட கற்பை செத்து போயிருந்தாலும் எனக்கும் 100 வயசு ஆயிருந்தாலும் எனக்கு வந்து கண்டிப்பா குழந்தை பிறக்கும் என்று விசுவாசிச்சார். அவர் சூழ்நிலை எதிராக இருந்தா கூட நம்பினார். எப்படி இந்த லாஸ்ட் சர்வெண்ட் வந்து அவனுக்கு நம்புவதுக்கு ஒன்றும் கிடையாது. கடைசி அவர்ல யாருமே ஹையர் பண்ணவே மாட்டாங்க. காலில இருந்து நின்று இருக்கான். ஏன்னா மாஸ்டர் சொல்றாரு அவனை ஹையர் பண்ண லாஸ்ட் குரூப் ஆஃப் சர்வன்ஸ் ஹையர் பண்ண போறாருல 5 o'clock. அந்த சர்வன்ஸ் கிட்ட வந்து மாஸ்டர் லேண்ட்லார்ட் பேசுறாரு, காலில இருந்து நீங்க நின்று இருந்தீங்க, 6 மணிக்கு நான் உங்களை பார்த்தேன், யாரும் உங்களை ஏன் நீங்க வந்து இது பண்ணலன்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, எங்களை யாருமே ஹையர் பண்ணல, நாங்க காலில இருந்து விசுவாசத்தோடு நிக்கிறோம். காலைல 9 மணி ஆச்சு யாரும் வரல, 12 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, 5 மணிக்கு வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தோம், யாருமே வரல எங்களை ஹையர் பண்ண. அப்போ என்ன பார்க்கலாம்னா இந்த சர்வன்ஸ் கிட்ட அவங்க வந்து விசுவாசம் இருந்திருக்கு அவங்களுக்கு. சி 9 o'clock வந்தா கூட ஹோப் இருக்கு ஹையர் பண்ண, 12 o'clock வந்தா கூட ஹோப் இருக்கு, ஓகே நம்மள ஹையர் பண்ண யாராவது வருவாங்கன்னு, 3 மணிக்கு கூட ஹோப் இருக்கு லைட்டா. ஆனா 5 மணிக்கு 1 hour யாருமே ஹையர் பண்ண வர மாட்டாங்க ஒர்க்கர்ஸ். ஆனா எந்த வந்து நம்பிக்கை அவங்கள நிக்க வச்சுச்சு? சரி, ஆபிரகாமுக்கு எப்படி நம்புவதற்கு எதுவுமே இல்லை, ஆனா நம்பினா. அதே மாதிரி இந்த லாஸ்டா 5 மணிக்கு ஹையர் பண்ண சர்வன்ட்ஸுக்கு நம்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஸ்டில் தே பிலீவ் someone will come to hire them. என்ன விசுவாசம் அவங்க 5 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்க வச்சிச்சு. சரி, இது மட்டும் இல்ல, மத்தவங்க வழி போக்குறவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கலாம், என்ன முட்டாள்தனமா நிக்கிறீங்க, இவங்களுக்கே நம்பிக்கை குறைஞ்சிருக்கும். இது ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, போறவங்களாம் 5 மணிக்கு அந்த ஸ்ட்ரீட் சைடா போறவங்க 6 மணில இருந்து நின்று இருக்க யாராவது ஒருத்தவங்க ஹையர் பண்ணாங்களா? இப்ப என்ன நம்பிக்கையில் நிக்கிறீங்க? 5 மணி ஆயிடுச்சு, யார் வந்து உன்னை வந்து சேவ் பண்ண போறா, யார் வந்து உங்களை வந்து ஹையர் பண்ண போறா அப்படின்னு போற வரவங்க கிண்டல் பண்ணிருப்பாங்க. லூசடா நின்று இருக்கான் பாரு, யார் வந்து முட்டாள் தானோ, நீ பேசாம வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க, யாருமே ஹையர் பண்ண போறது இல்லை, இனிமேல் உங்களை வீட்டுக்கு கிளம்பி போயிருங்கன்னு சொல்லிட்டு ஹோப்பை கம்மியாக்கி இருப்பாங்க. ஆனா நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட நம்பினாங்க. அதே ஹேட் த ஃபெய்த். அவங்க விசுவாசத்துக்கு ஏற்றபடி 5 மணிக்கு வந்து ஒருத்தர் ஹையர் பண்றாரு. See how beautiful. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. கிரியையினால் வரும் கூலி கிருபை என்னப்படாமல் கடன் என்னப்படுமா? கிரியை தக்க கூலி வந்து கடன், இட்ஸ் நாட் கிருபை. அப்போ இந்த கடைசியா வந்தவனுக்கு கிருபை கிடைச்சிருக்கு. அதனால கடவுள் சொல்ற, யார் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். Whoever I choose to be compassionate, I will be compassionate on them whom I choose to be compassionate. அப்ப யார் மேல கிருபை? கிருபை வந்து generosity, shows the generosity of God. அவனுடைய செய்திக்கேத்த பலன் கிடையாது. அவனுக்கு கடவுள் அவன் மேல வச்சு ஒரு he chooses to give that person grace. இந்த பர்சன் நான் கொடுக்கணும் நினைச்சா கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. அது அவனுக்கு கிரியை நிமித்தம் கிடையாது. அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, truly blessed person are those whom God doesn't consider his good deeds but makes him right with him. அவனுடைய நற்கிரியை பார்க்காம, ஒருத்தனுடைய நற்கிரியை பார்க்காம அவனுக்கு கர்த்தர் வந்து கிருபை அளிக்கிறது வந்து, அவனை நீதிமான ஆக்குறது வந்து, அந்த பர்சன் தான் ட்ரூலி பிளெஸட் பர்சன். உலகத்தார் வந்து பணம் வச்சிருக்கவன் ட்ரூலி பிளெஸட் பர்சன் நினைப்பான். ஆனா கடவுள் கிங்டம் ஆஃப் காட்ல யாருமே ட்ரூலி பிளெஸட் பர்சன். பெரிய போஸ்ட்ல இருக்கவனும் பணம் சம்பாதிக்கிறவனும் கிடையாது. அதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். கடவுள் பார்வையில யாருமே ட்ரூலி பிளெஸட். ஒருத்தனுடைய குட்டீஸ் பார்க்காம, அவனுடைய டீஸை பார்க்காம கர்த்தர் அவனை நீதியாக்குறாருல, அவனை அன்பு கூடுறாருல, அதுதான் வந்து ட்ரூலி பிளெஸட். உண்மையாவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆசீர்வாதம்னா கடவுளோட வார்த்தையில ஆசீர்வாதத்துக்கு மீனிங் வந்து கிரியை இல்லாமல் நீதிமான் ஆக்கப்படுறவன் தான். அதனால nobody can brag in God's presence. Even Abraham didn't have anything to brag in God's presence. அப்போ இந்த கடைசியா வந்தவன் ஏன் கனம் பெற்றவனா ஆயிட்டானா? கிருபை பெற்றவனா? கிருபை பெற்றவளே பாக்கியவதி நீ. எப்படி எலியா தீர்க்கதரிசி வந்து அந்த விதவை வீட்டுக்கு போகும்போது கடைசி மாவை பிசைறான் கொடுக்கறதுக்கு. there is no hope of living. ஆனா அங்கதான் ஒரு டேர்னிங் பாயிண்டே இருக்கு. அந்த கடைசி மாவுல தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை சந்திக்கிறா. எலியா தீர்க்கதரிசி வராரு, அந்த மாவு பிசைற தொட்டியும் அவரோட அப்பமும்
ஃபுல்லா குறையவே இல்லை பஞ்சகாலம் ஃபுல்லா. அங்கதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கு. எப்படி இந்த லாஸ்ட் ஹவர் 5 o'clock வந்து டேர்னிங் பாயிண்ட் ஃபார் தோஸ் ஹூ வெயிட்டட் ஃப்ரம் 6 o'clock. அவங்களோட டேர்னிங் பாயிண்ட் எங்க இருந்துச்சு? 5 o'clockல இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த எலியா தீர்க்கதரிசி அந்த விதவைக்கு டேர்னிங் பாயிண்ட் என்ன? அதுல கடைசி மாவு. அதே மாதிரி இந்த சிலுவையில தொங்கினால ஒரு கல்ல, அவனுடைய டேர்னிங் பாயிண்ட் எங்க தெரியுமா? அவன் ஹார் ஆஃப் டெத், லாஸ்ட் ஹவர் ஆஃப் டெத். இந்த கல்ல என்ன சொல்றான்? என்னை நினைத்தருளும், பரலோக ராஜ்யத்தில் நீங்க போகும்போது என்னை நினைத்தருளும் சொல்றான். இன்றே நீ என்னோட பரதேசியில் இருப்பேன்னு கடவுள் சொல்றாரு. அப்ப அந்த லாஸ்ட் ஹவர் ஆஃப் ஹிஸ் டெத் வாஸ் ஹிஸ் டேர்னிங் பாயிண்ட். எப்படி இந்த கடைசியா 5 மணிக்கு வெயிட் பண்ண சர்வெண்ட்டுக்கு, அந்த 5 மணி, தட் இஸ் 6 மணில வெயிட் பண்ண சர்வெண்ட்ஸுக்கு, காலையில விடிய காலத்துல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வெயிட் பண்ண சர்வெண்ட்டுக்கு 5 o'clock வாஸ் த டேர்னிங் பாயிண்டோ, அதே மாதிரி அவன் வாழ்நாள் முழுசும் இந்த கிரிமினலுக்கு அவ்வளோ நாள் வாழ்ந்தோம். சிலுவை தான் அவனோட டேர்னிங் பாயிண்ட். சிலுவை தொங்கும் போதுதான் கடைசி ஹவர் ஆஃப் டெத் தான் அவனோட டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா அங்கதான் ஜீசஸை சந்திக்கிறான், அவனோட சேவியர் அங்கதான் பாக்குறான். லாஸ்ட் ஹவர் ஆஃப் ஹிஸ் டெத் தான் அன்னைக்கு பாக்குறான். ஸோ டேர்னிங் பாயிண்ட் கேன் பி எனி மூமெண்ட் இன் யுவர் லைஃப். லாஸ்ட் மூமெண்ட்ல கூட உன்னோட டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் கடவுள் சொல்றாரு, முந்தினோர் பிந்தினோர் ஆனாங்க, பிந்தினோர் முந்தினோர் ஆனாங்க. பாரிசீஸ் எல்லாரும் முந்தினாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு, தன்னோட டீட்ஸ் மூலியமா, தன்னோட செல்ஃப் ரைச்சஸ்னஸ் மூலியமா நீதியாக்கணும். ஏன்னா பரலோக ராஜ்யத்தில் நுழையனா யூ ஷுட் பி born again, யூ ஷுட் பி மேட் ரைட். அதான் தகுதி. தன்னை நீதி ஆக்குறதுக்கு டீட்ஸ் மூலியமா முந்திக்கலாம் நினைச்சாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, the prostitutes and tax collectors will be in the kingdom of God ahead of you, ahead of you ன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாருன்னா பாரிசீஸை பார்த்து சொல்றாரு. உங்களுக்கு முன்பதாக அவங்க இருப்பாங்க. யாரு? the tax collectors and the prostitutes. சரி, முந்தினாங்க பாரிசீஸ், ஆனா பிந்தினவங்க யாரு? டாக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் ப்ராஸ்டிடியூட்ஸ். அவங்க வந்து கடவுள் வந்து ஃபர்ஸ்டா மாத்திட்டாரு. அதை எதிர்பார்க்காத லீஸ்ட் எக்ஸ்பெக்டட் பீப்புள் வில் பி தேர் இன் ஃபர்ஸ்ட் இன் த கிங்டம் ஆஃப் காட். ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. பார்த்தியா, நம்ம கடவுள், என்னோட டீட்ஸ் நான் யார் தெரியுமா? கடவுளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? பிதாவே உன் நாமத்தினால பிசாசுகளை ஓட்டினோம் அல்லவா, வியாதியஸ்தை சுகமாக்கினோம் அல்லவா, தன்னோட டீட்ஸை கொடுத்து மேன்மை பாராட்டுறாங்க. பார்த்தீங்களா? அவங்களாம் பின்னாடி போயிடுவாங்க. தன் மேல தன்னோட விசுவாசத்தை காத்துக்கொள்றாங்க, கடைசியாக்கே என்டியோர் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு தான் பரலோக ராஜ்யத்துல பெரிய கணம் உண்டு. டீட்ஸோட விசுவாசம் தான் பாக்கி. விசுவாசித்தவளே பாக்கியவதி. There is nothing impossible for those who believe. அப்போ இந்த ஏன் இம்பாசிபிள் திங் ஒரு பாசிபிள் ஆகுதுன்னா, அந்த கடைசி அவருக்கு யாருமே 5 மணிக்கு வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் இம்பாசிபிள் திங். ஆனா அவங்களுக்கு ஏன் பாசிபிள் ஆகுதுன்னா, ஏன்னா they had the endurance from morning 6 o'clock till 5 o'clock. And what was the secret behind the endurance was faith. The faith that they had that someone will come and hire them. The hope they had. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவனுக்கு ஃபிக்ஸ்டு சேலரி. ஏன்னா அவனுக்கு ஹோப்பே தேவையில்லை. காலைல வந்தவனுக்கு அவனுக்கு தெரியும், இவ்வளோ ஓகே, நான் இவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன், இவ்வளோ சேலரி கிடைக்க போகுது, இவ்வளோ காசு கிடைக்க போகுது. அதுக்கு விசுவாசமே தேவையில்லையே. நம்பப்படாத ஹோப்பே இல்லாத இடத்துல தான் விசுவாசம் செயல்படுது. சரி, எனக்கு நான் இவ்வளோ வேலை செய்யறேன், இவ்வளோ ஹவர்ஸ் வேலை செஞ்சிருக்கேன், இவ்வளோ ஹவர்ஸ்க்கான வேஜஸ் எனக்கு கிடைக்க போகுதுன்னா அதுக்கு விசுவாசம் தேவையில்லையே. யூ ஆல்ரெடி see what you are going to get. ஆனா இந்த கடைசியா வந்தவனுக்கு இந்த மாஸ்டர் ஹையர் பண்ணும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? ஒண்ணுமே சொல்ல, அப்படியே வரியா வேலை செய்ய வரியா தான் கேட்கிறாரு, உடனே போயிடுறான். அவன் சேலரி பத்தி ஒண்ணுமே பேசல. அப்போ விசுவாசத்தோட போறான். அன்னைக்கு மாஸ்டரும் ஒன்னும் சேலரி பத்தி பேசல. மற்றவங்க எல்லாருக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்றாரு, ஆனா இவனுக்கு சேலரியே ஃபிக்ஸ் பண்ணல. வாசே வந்து வேலை செய்ய வைன்யார்ட்ல அப்படிதான் சொல்றாரு. ஆனா சேலரி பத்தி கேட்காம, எதை பத்தியும் கேட்காம நம்பிக்கையோட போறான். எது கிடைச்சாலும் பரவாயில்ல, I'll be content. எது கிடைச்சாலும் I'll be happy. There's no expectation for the last person who came. 5 o'clock ஹையர் பண்ண பீப்புளுக்கு, குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஆனா எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. எது கொடுத்தாலும் ஓகே. ஆனா அவங்க அந்த மாஸ்டர் வந்து டு சர்ப்ரைஸ் ஆஃப் எவ்ரிபடி டீட்ஸுக்கு ஏற்ற காசு கொடுக்கல, அவங்க விசுவாசத்துக்கு ஏற்ற காசு கொடுத்தாரு. He was so happy on their long suffering. காலிலேருந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கேன், காலிலேருந்து இவங்க கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாஸ்டர் saw them. 6 மணிக்கு ஹையர் பண்ண வராரு வித் குரூப் ஆஃப் பர்சன். அப்பவே இவங்க நின்று இருக்கிறத பார்த்துருக்காரு. 9 மணிக்கு போகும்போதும் அவங்க நின்று இருக்கிறத பார்த்துருக்காரு. 12 o'clock போகும்போதும் அந்த ஆட்டோ நிற்கிறத பார்த்தாரு. வேண்டி தான் ஹையர் பண்ணல. 3 o'clock போகும்போதும் பார்க்குறாரு. அவங்களோட என்டியூரன்ஸை பார்க்குறாரு. அவங்க த லெவல் ஆஃப் என்டியூரன்ஸ், அவங்க விசுவாசத்தை ஆனர் பண்ணுறாரு. கர்த்தர் பரலோக ராஜ்யம் இஸ் நாட் அபவுட் டீட்ஸ், இட்ஸ் அபவுட் த ஃபெய்த் and the endurance and the long suffering. கடவுள் எனக்கு கண்டிப்பா ஹோப் இருக்குன்னு அது காணப்படாத நிச்சயம்தான் வந்து பரலோக ராஜ்யம்.
அப்போ தாவீது சொல்றாரு, அதான் தாவீது சொல்றாரு, ட்ரூலி பிளெஸட் வந்து கிரியைனால ஒருத்தர் நீதிமானாக்கப்படுறது ட்ரூலி பிளெஸட் கிடையாது. அப்ப கிரியை நம்பி போன பாரிசீஸ் வந்து பின்வாங்கி போயிட்டாங்க. they become lost. ஆனா ஒருத்தர் சொல்ற டாக்ஸ் கலெக்டர் பாரிசி 2 பேர் வருவாங்க ப்ரே பண்ணும்போது டாக்ஸ் கலெக்டர் தன்னோட நெஞ்சில அடிச்சுட்டு, கடவுளே என்ன மன்னிங்க, நான் பாவி, என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு கிருபையை எதிர்பார்ப்பான். ஆனா இந்த பாரிசி என்ன பண்ண சொல்லுமா, கடவுளே நான் வந்து இவனை போல இல்லை, அவனை போல இல்லை, நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறேன், காணிக்க கொடுக்குறேன், நான் பாரு அந்த டாக்ஸ் கலெக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீட்ஸை குறித்த செய்க, நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறேன், ரெகுலரா காணிக்க கொடுக்குறேன், அவனாட்டும் நான் டாக்ஸ் கலெக்டர் கிடையாது, அவனாட்டம் கெட்டவன் கிடையாதுன்னு பக்கத்துல இருக்க கம்பேர் பண்றது. தன்னோட டீட்ஸை குறித்த பிராகிங் இருந்தவன் எல்லாருமே பரலோக ராஜ்யத்துல பின்னாடி போயிட்டாங்க. கடவுளே நான் பாவி, எனக்கு ஒன்றும் இல்லை, உன் கிருபை தான் எனக்கு முக்கியம், என்னை காப்பாத்துங்க, ஐ நீட் யுவர் ஃபர்கிவ்னஸ் சொன்னவங்க எல்லாம் வந்து முந்திக்கிட்டாங்க. அதனாலதான் டாக்ஸ் கலெக்டர் அண்ட் ப்ராஸ்டிடியூட்ஸ் will be first ahead of you சொல்றாரு. All those who are last will be first and all those who wanted to be first they will become last. So இதுதான் வந்து இந்த பேரபிளோட மீனிங். இந்த பேரபிளோட மீனிங் என்னன்னா, எதிர்பார்க்காத ஆட்கள் வந்து லீஸ்ட் என்ன பண்ணாங்க, இந்த முதல் வந்தவங்க இவனுக்குலாம் எங்க காசு தர, 5 மணிக்கு வந்திருக்கான், இவனுக்கு எங்க காசு கிடைக்க போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனா கடவுள் ஃபர்ஸ்ட் அவங்கள தான் ஹானர் பண்றாரு, ஃபர்ஸ்ட் கூப்பிடுறதே அவங்களதான். See, the way that man sees things, the way that man honors is not the way that God honors. கடவுள் வேற. இப்ப நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், ஃபர்ஸ்ட் வந்தவங்க தான் செய்து காசு கொடுத்துருப்போம். உலக நீதியின்படி, உலக ஞானத்தின்படி நம்ம என்ன எப்படி ஜட்ஜ் பண்ணிருப்போம், அப்ப காலில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கான் வெயில்ல, அவனுக்கு தான் முதல்ல காசு கொடுக்கணும். ஆனா கடவுள் பாக்குற விதம் பாத்தீங்களா, நம்ம டிஃப்ரெண்ட்ல, he judges things so differently. He sees the heart of the person. விசுவாசத்தை ஹானர் பண்றவரு. ஏன்னா விசுவாசம் வெளியே தெரியுது கிடையாது, விசுவாசம் மறைமுகமா இருக்கு, பரலோக ராஜ்யம் மறைமுகமா இருக்கு. கடவுள் இருதயத்துல பாக்குற எவ்வளவு தூரம் விசுவாசம் செயல்படுதுன்னு பாக்குற, எவ்வளவு தூரம் நீ என்ஜாய் பண்றேன்னு பாக்குறாரு. நான் கஷ்டப்பட்டு கடவுளுக்காக உழைக்கணும், கடவுளை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பின்வாங்கி போயிட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு காலில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதுக்கான வேஜஸ் கிடைச்சிடும், வாட் எவர் யூ சோ யூ வில் ரீப். ஆனா நம்ம நட்டாத திராட்சை தோட்டத்தையும் கட்டாத வீடுகளையும் சோ பண்ணாத இடத்துல ஹார்வெஸ்ட் பண்றதுதான் கிருபை. கடவுள் நம்மளுக்காக சோ பண்ணியிருக்காரு. அதனாலதான் சொல்றது, ஹார்வெஸ்ட் இஸ் மெனி, தி வர்க்கர்ஸ் ஆர் ஃபியூ. அவ்வளோ சோ பண்ணியிருக்காரு. நம்ம ஹார்வெஸ்ட் பண்ற டைம் தான் பரலோக ராஜ்யம். Go harvest the crop that God has planted in your hearts. நீங்க just go and harvest. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு இஸ் a harvesting time. பரலோக ராஜ்யம் is a time of harvest, it's not the time of sowing. God has sowed for you. Go harvest. அவருடைய நற்கிரியை மூலமா அநேக நற்கிரியை நீதிமான ஆக்கப்பட்டது மட்டும் இல்ல, கிருபையின் வரம் பெற்றிருக்கும். அவருடைய ஒரு மனுஷனுடைய நீதி மூலியமா, ஒரு மனுஷனுடைய சோயிங் மூலியமா அநேக பேர் ரீப் பண்றோம் குட்னஸ். We are reaping goodness. We are slaves to goodness now. முந்தி நம்ம slaves to sin, இப்ப slaves to goodness. We reap the harvest of goodness which Jesus has sown for us. See, கிருபை எவ்வளவு நல்லது இல்ல. நம்மளோட டீஸை நம்ம லாவை ஃபாலோ பண்றவங்க அதுக்கேற்ற கூலி தான் அடைவாங்க. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதான் இருப்பான். கடவுளோட பிள்ளைங்க வந்து கடவுள் விதைச்சுதான் இருக்கணும். கடவுள் எனக்காக விதைச்சதை எப்படி அவர் அப்பா கஷ்டப்பட்டு விதைச்சதை பிள்ளை வந்து அனுபவிப்பானோ, அதே மாதிரி அந்த கடவுள் நம்மளுக்காக விதைச்சதை நம்ம அனுபவிக்கிறோம். அதுதான் கிருபை. என்னுடைய கிருபை வந்து நான் கஷ்டப்படாமே வர்றதுதான் கிருபை. என்னோட கஷ்டத்துக்கான பலன் கிடையாது, கடவுள் என் மேல வச்ச கைண்ட்னஸ்க்கான பலன். கடவுள் என்ன அன்பு கூர்ந்தது, அவர் கண்கள் என்ன நல்லது அப்படி பார்த்ததாதான் இன்னைக்கு நான் நல்லவளா இருக்கேன். அவர் எனக்கு கிருபையா அவருடைய ஜீவனை தந்தனால தான் இன்னைக்கு நான் ஜீவனை பெற்றிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களா வாழ்றதுதான் பரலோக ராஜ்யம். இட்ஸ் நாட் ஹவு ஹார்ட் யூ ஒர்க், ஹவு கஷ்டப்படுற உன் செல்ஃப் ரைச்சஸ்னஸ், எவ்வளவு கஷ்டப்படுற கடவுள். அந்த மாதிரி பீப்புள் தான் பரலோகத்துல போய் கடவுளே நான் உங்களுக்கு இது செஞ்சேன், கடவுளுக்கே ரிமைண்ட் பண்ணுவாங்க, கடவுளே நான் அப்படி செஞ்சேன், கடவுளே நான் அப்படி செஞ்சேன். அப்ப பரலோக ராஜ்யம் இஸ் பீயிங் thankful to the grace and kindness that God has shown to you, because He chose to show you kindness. It's not because you are better than others. எது நிமித்தம் என்னை சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் கடவுளோட அன்பு. நான் என்னென்ன பாக்கியம் பண்ண என்னை சூஸ் பண்ணதுக்கு, அவரோட கிருபையை காமிக்கிறதுக்குன்னா அதுதான் கடவுளோட அன்பு. எதுவுமே எதிர்பாராம காட்டுற அன்பு தான் கிருபை. அதுதான் கிருபை. அப்படிப்பட்ட கிருபை பெற்றவர்கள் நம்ம எல்லாம் ட்ரூலி பிளெஸட் பர்சன். பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ட்ரூலி பிளெஸட் because God makes them right without their deeds. Only
ஜெனராசிட்டி ஆஃப் ஹிஸ் கிரேஸ். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகி, கிருபை எந்த அளவுக்கு ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னா நம்மளை வந்து எல்லா பரலோக ராஜ்யத்தில் எல்லா காரியங்களையும் நம்மளை கொடுத்துச்சு. ஃப்ரீ கிஃப்ட். We have received a free gift of grace, and that is kingdom.